தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வணக்கம். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் ஒரு துயரமான சம்பவம் வந்து நடந்துச்சு. நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். அதுக்கு அடுத்ததா இந்த வழக்கை வந்து தமிழக அரசாங்கம் விசாரிக்கட்டுமா? அதாவது இவங்களுக்கு கீழே இருக்கிற தமிழக காவல்துறை வந்து விசாரிக்கட்டுமா? இல்லை வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற சிபிஐ விசாரிக்கட்டுமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் 2 தரப்புலையும் வாதம் வைக்கப்பட்டுச்சு. காரணம் என்னன்னா, தமிழக அரசாங்கத்துக்கு மேலே தான் ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு கேள்வி வந்து மக்கள் தரப்பில் எழுப்பப்பட்டுச்சு. அதாவது என்னன்னா, இவங்க எப்படி கரெக்டான டைமில் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்தாங்க? கரூரில் வந்து எப்படி கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாங்க? ஸோ அதை தாண்டி வந்து எப்படி கரெக்டாக இவங்களுக்கு குறுகலான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதம் வந்து மக்கள்கிட்டேருந்து வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் அப்படியே திமுக அதாவது திமுக தான் இது திட்டமிட்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்டே வந்துச்சு. டிவிக்கும் அதுக்கு அடுத்தது விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் என்னென்னா, ஸ்டாலின் சார் என்னை தொடணும்னா என் வீட்டுக்கோ இல்லை ஆஃபீஸ்லேயோ வாங்க, என்னை கைது பண்ணிக்கோங்க, மக்கள் மேலே கை வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கப்பட்ட காரணத்தினால எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை வந்து இந்த வழக்கை விசாரித்தா இது ஒருதலை பட்சமாக போயிடும், நாங்கள் வச்ச வாதத்துக்கு எதிராக போயிடும். அதாவது என்னென்னா, எங்கள் மேலே தவறு கிடையாது, அவங்க தான் சின்ன குட்டி இடத்த கொடுத்துட்டாங்க, ஸோ அதனால் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வாதத்தை முன் வச்சு எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணுங்கிறத டிவிகே சைடில் இருந்தும் மக்கள் சைடில் உள்ள பிரதிபலிப்பை இவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்கக்கிட்டே இருந்து பல ஃபார்ம்ஸை வாங்கி கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணி பெட்டிஷன்ஸை ஃபைல் பண்ணி வந்து சிபிஐ விசாரணை வந்து அக்டோபர் 13ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டைம்லேயே அதுக்கு முன்னாடி எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா தமிழக அரசாங்கம் இந்த எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி, இந்த எஸ்ஐடி தான் இந்த சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி இந்த எஸ்ஐடி தான் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி தமிழக அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்த சில தன்னார்வ அமைப்புகளும் என்னென்னா வந்து நாங்கள் விசாரணை பண்ணுறோம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஒரு 3-4 லேடிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ் கிளப் ஆஃப் தமிழ்நாட்டில் அங்கே ஒரு மீட்டிங் போட்டு, இதுக்கு காரணம் ஒட்டுமொத்த காரணமும் விஜய் தான், இதுக்கு முழு அக்கௌண்டபிலிட்டியும் அவர் தான் ஏற்றுக்கணும், தமிழக காவல்துறை மேலே பழியே, அதாவது தப்பே இல்லை, தவறுகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், வாட் எவர். வந்து ஆனால் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஒரு இடைக்கால உத்தரவை தான் இன்ட்ரீம் ஆர்டராக கொடுத்துருந்தாங்க. அந்த இன்ட்ரீம் ஆர்டருக்கு எதிராக இன்னைக்கு டிசம்பர் 2 இன்னைக்கு வந்து திமுக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ட்டில் வந்து இந்த எஸ்ஐடியே திருப்பி எங்களுக்கு கொடுங்க, இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. என்னென்ன வாதங்களை முன் வச்சிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 வாதங்கள் வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, நியாயமான வாய்ப்பு தரப்படவில்லை. அதாவது வந்து அக்டோபர் 13ஆம் தேதி இவங்களுக்கு இந்த இடைக்கால, அதாவது இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி, சிபிஐ விசாரணை பண்ணுறதுக்கான ஒப்புதல் கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம் வந்து சரியான அவங்ககிட்டேருந்து வாதங்களை நீதிமன்றம் கேட்கலையா, அவங்களுக்கான வாதங்களை எடுத்து வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா. இது ஒரு குற்றச்சாட்டு. ஸோ எங்களுக்கு இந்த ஸ்டாண்டில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணை நீங்கள் ரத்து பண்ணணும், எஸ்ஐடிக்கு தான் திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு ஸ்டாண்டில் திருப்பி வாதம் பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, நாங்கள் வந்து நிவாரணத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டோம். வந்து உங்களுக்கு தெரியும், டிவிக்கு வந்து கடைசியாக தான் 20 லட்சம் ரூபாய் பணத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதாவது என்னன்னா, இவங்களை எல்லாருமே பனையூருக்கு வர வச்சு ஒரு நிகழ்வு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியே தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டாங்க. இந்த விசிகே கட்சியிலேருந்து பல கட்சியினர் போய் கொடுத்தாங்க, அதெல்லாம் அரங்கிருச்சு. ஸோ இவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம், அதையும் முன் வச்சு, அதாவது பணத்தை கொடுத்ததை எப்படி கொச்சப்படுத்துகிறாங்க பாருங்களா, அதாவது அதை கொடுத்ததை ஒரு வாதமாக முன் வச்சு இதை கேன்சல் பண்ணணும்னு கேட்குறாங்க. எதுனா சிபிஐ விசாரணை, ஏன்னா நாங்கள் தான் முதலாக எல்லாத்தையும் மக்களுக்காக பண்ணுறோம், நாங்கள் தான் மக்களுக்கு எஸ்ஐடி கமிஷனை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம், நாங்கள் தான் சரியான விசாரணை பண்ணுவோம் அப்படிங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, சிபிஐ விசாரணை அவசியம் இல்லை. சிபிஐ விசாரணை என்பது மிக அரிதான அசாதாரண நடவடிக்கை. மாநில போலீஸார் நியாயமாக விசாரிக்க முடியாது என்று நிரூபிக்கப்பட வேண்டும். அதாவது நம்ம ஸ்டேட் போலீஸ் இருக்குல்ல, ஸ்டேட் போலீஸால் ஒரு வழக்கை நியாயமான முறையில் விசாரிக்க முடியாது என்ற ஒரு, எப்படி சொல்கிறது, அவங்கள ஒரு மட்டப்படுத்துறதுக்கான ஒரு செயல், அவங்க வந்து இன்னெலிஜிபிள், ஒரு வழக்கை வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு இன்னெலிஜிபிளான போலீஸ்ன்னு சொல்லிட்டு மட்டப்படுத்துறதான செயல்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் சிபிஐ தான் பெரிய போலீஸ், ஸ்டேட் போலீஸ் வந்து ஒன்றத்துக்கு ஆகாதவங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை காணிச்சிருவீங்க இந்த வழக்கு மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுனது என்னென்னா, தூத்துக்குடி பிரச்சனை நடந்துச்சு. கிட்டத்தட்ட திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, இவங்க முன் வச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் முன் வச்சது என்னன்னா, சிபிஐ விசாரணை வேண்டும். அப்போ மட்டும் தமிழக போலீஸ் வந்து இன்னெலிஜிபிளாக உங்களுக்கு தெரியுறாங்க, இப்போ எலிஜிபிளாக தெரியுறாங்களா? ஆக்சுவலாக அது ரெண்டாவதுக்கு வரேன். இவங்க வச்ச வாதம்
மூணாவது என்னன்னா மாநில உரிமையை பறிக்கும் நடவடிக்கை. லைக் வந்து காவல்துறை சட்டம் ஒழுங்கு என்பது மாநில உரிமை. எதற்கெடுத்தாலும் சிபிஐக்கு மாற்றினால் மாநில போலீஸ் மீதான நம்பிக்கை பொதுமக்கள் இழக்க நேரிடும். அதாவது லைக் பொதுமக்கள் இது அதாவது மூணாவது வந்து அதுலேருந்து ஒரு கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கேள்விதான், வாதம் தான். ஸோ வந்து மத்திய அரசின் கைப்பாவையாக இருக்கும் சிபிஐக்கு கொடுப்பது ஆபத்து என்று வாதிடுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தோட கைகூலியா இருக்கிற சிபிஐனா இவங்க வைக்கிற வாதங்களை யோசிச்சு பாருங்களேன். அதாவது அரசியல் நாலாவது என்னன்னா அரசியல் உள்நோக்கம் உள்ள மனுக்கள். விஜயின் தாவேகா, பாஜக, அதிமுக ஆகியோர் திமுகவை மாட்டிவிட, திமுகவை இந்த வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு அரசியல் ரீதியான சில மனுக்களை போட்டியிருப்பதாக குற்றச்சாட்டு. சில உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் நாங்கள் மனு போடவில்லை என்று கூறியுள்ளதால் போலி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் எங்களுக்கு சந்தேகம். இந்த 4 வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக என்னன்னா இவங்க வச்சிருக்கிறது திமுகவை மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. உங்களை மாட்டி விடுறாங்க, மாட்டி விடல, அது செகண்டரி. குற்றம் இருக்கு, குற்றம் இல்லை அப்படிங்கிறதும் செகண்டரி. அதாவது நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு படபடப்பாக ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இதுக்கு தேவையில்லை. நான் ஏன் நான் சொல்கிறேன்னா, நாங்கள் மாட்டிப்போம் இல்லை நீங்கள் மாட்டிப்பீங்களா அப்படிங்கிற வாதத்தை தாண்டி டிவிகே மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, டிவிகே வந்து 41 பேரை கொண்டுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது யாரு? திமுக. ஸோ இவங்களுக்கு ஒரு இன்எலிஜிபிளான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. புது கட்சி, சரியா? அப்போ இவங்க வந்து என்னன்னா பாதுகாப்பு அளிக்கப்படணும். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்புல யார் இருக்கா? தமிழக காவல்துறை. ஸோ அவங்க தான் கரெக்டான எலிஜிபிளான பிளேசஸை ஒப்புதல் கொடுத்து அவங்களுக்கு வழங்கணும். ஸோ இது ரெண்டத்துலேயும் ஒரு கான்ட்ரடிக்ட். ஆமாம், இருதர குரூப்ஸுக்கும் இருவேறு கருத்துக்கள் இருக்கிறாங்க. திமுக வந்து இவங்க தான் பண்ணாங்க, பிளஸ் டிவிகே வந்து அவங்க சூழ்ச்சி பண்ணாங்கன்னு சொல்லாங்க. இருந்தாலும் இருவேறு கருத்துக்கள் மக்களின் சிந்தனை ஓட்டத்துல இருவேறு சிந்தனைகளை பிரிக்குது. அப்போ மக்களுக்கு தான் இப்போ வந்து என்ன தெரியணும்னா என்னதான் ஆக்சுவலா நடந்துச்சு, மக்களுக்கு தான் என்ன நடந்ததுன்னு தெரியணும். அது மூலமா 2026 எலெக்ஷன்ல யாருக்கு வாக்களிக்கணும்ங்கிற இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறது யாருன்னா மக்கள் தான். டிவிக்கே ப்ரூவ் பண்ணணும் எங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கறத டிவிக்கே ப்ரூவ் பண்ற இடத்துல இருக்காங்க. காரணம் ஒட்டுமொத்த மீடியா எல்லாருமே என்னன்னா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்றாங்க, நாங்க கிடையாது நீங்க தான் அப்படிங்கிற ஒரு, நீங்க வந்து எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கல அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் பண்றாங்க. சோ இவங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆமா, இவங்க மேல வந்து அந்த லேட்டா வந்த தப்புகள் பல இதெல்லாம் இருக்குது. இருப்பினும் இவங்க வந்து ப்ரூஃப் பண்ணிக்கிட்டாலும் அவங்க அஃபன் பண்ணிக்கிட்டாலும் நடுநிலையா இருந்து அது மேபி என்னது ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் அத்தாரிட்டிஸா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் அத்தாரிட்டிஸா இருந்தாலும் சரி, கோர்ட்டா இருந்தாலும் சரி, சிபிஐ இருந்தாலும் சரி, மக்களுக்கு இந்த தெளிவை கொடுத்தாதானே இந்த தேர்தலில் சிறப்பா அவங்களுக்கு எந்த கட்சி தான் கரெக்டா இருக்கும் முதல் எல்லாமே சிறப்பா செய்ய முடியும். நீங்க தெளிவு கொடுக்கணும்னா நீங்களோ நானோ உட்காந்துட்டு இதை வாதம் பண்றது மூலமா, ஒரு என்கொயரி கமிட்டி நடத்துறது மூலமா, இந்த தன்னார்வ அமைப்பு நடத்துனது மூலமா நம்ம ஒரு சொல்யூஷன் மக்களுக்கு கொடுக்க முடியாது. ஆக்சுவலா என்னன்னா மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, டிவிக்கு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது இருதரப்புல உள்ள மிஸ்டேக்ஸும் தெரியுது. ஆனா தெளிவான ஒரு விஷயம் தெரியல. அது கொடுக்க வேண்டியது யாருன்னா எய்தர் விசாரணை பண்ற சிபிஐவோ இல்ல விசாரணை நீங்க பண்ண விரும்புற தமிழ்நாடு போலீஸோ கொடுக்கணும். யாருக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இந்த வழக்கு விசாரணை பண்றதுக்கு அவங்க கொடுக்கணும், அதுதான் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டிஎம்கேயோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, குற்றம் யார் மேல வேணாலும் விளையாட்டும், இந்த வழக்கை தள்ளி போடணும். ஏன்னா காரணம் என்ன, எலெக்ஷனுக்கு இன்னும் அதிகபட்சம் 6 மாசம் தான் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு மார்ச் இல்ல மேக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி அந்த எலெக்ஷனுக்குள்ள இவங்க நிரூபிக்கணும், தங்களை ப்ரூவ் பண்ணணும் அந்த கட்டத்துல யார் இருக்கா, டிவிக்கு. ஸோ அதை வச்சு அவங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுவாங்க. டிஎம்கே என்ன பண்ணணும், இந்த எலெக்ஷனை தாண்டி இந்த வழக்கை வந்து தள்ளி போடணும். ரெண்டு கட்சியுமே அதான் நினைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து டிவிகே அவர்கள் என்னதான் அவங்க தரப்பு வாதமான அவங்க தான் மற்றவங்க தான் சூழ்ச்சி பண்ணிட்டேன்னு சொன்னாலும், ஒருவேளை இவங்க மேலே தப்பு இருந்தங்கி இவங்க ஏன் நீட்டிக்கிறாங்கன்னா, இருட்டடிப்பு செய்கிறாங்கன்னா, ஒருவேளை இவங்க மேலே தான் குற்றம்னு ஏதாவது இந்த தீர்ப்பாயங்கள் ஏதாவது நிரூபிச்சிட்டங்கி இவங்களுக்கு எலெக்ஷனில் டைரெக்டாக பாதிப்பு இருக்குல்ல, அது மாதிரி தான் டிஎம்கேக்கும் அவங்க இதை நீட்டி தள்ளி போட்டு அவங்க மேலே மிஸ்டேக்ஸ் இருந்தங்கி மக்கள் அவங்கள வந்து கண்டிப்பா இந்த தடவை பண்ணிடுவாங்கன்னு தானே. 2 விதமான வாதங்களை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் வந்து டிவிகே, நீங்க வந்து டிஎம்கே. இப்ப நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு வாதத்துக்கு வச்சு, நீங்க டிஎம்கே நான் டிவிகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா ஆரம்பத்துல நான் ஒரே வாதத்தான் வைக்கிறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் பள்ளி என் மேல சுமத்தப்பட்டிருக்கு, நான் லேட்டா வந்துட்டேன்,
ஸோ அதனால எனக்கு குறுக்கல இடத்த கொடுத்தது காவல்துறை. நாங்கள் கொடுத்தோம் ஆப்ஷன்ஸில் இதை அவங்க கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாக 41 உயிர்கள் இழந்தது மூலமாக நான் தப்பி ஓடிட்டேன், இந்த வழக்கை இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிவிக்கு மேலே ஒரு பழி சுமத்தப்பட்டிருக்கா. அந்த பழியை நான் வந்து என் மேலே அந்த கரையை வந்து அகற்றணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆரம்பத்துலேருந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்குறேன். சரி, எஸ்ஐடி வேண்டாம், தமிழ்நாடு போலீஸ் எதுவும் வேணாம், சிபிஐ விசாரணை தான் வேணும். இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணுங்கிறது வந்து நான் தான் கோர்ட்டுக்கு போகிறேன். ஓகே, நான் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன். இங்கேருந்து மனுக்களை வந்து தாக்கல் பண்ணுறாங்க, பெட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அதை ஸ்பீடப் பண்ணுறது நான் தான் காரணம். அதை பண்ணிட்டு இருந்தவங்க டிவிகே. டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, இது எங்களுக்கு வேண்டாம், எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க. சொல்லி முடிச்சு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுறாங்க, சிபிஐ விசாரணை வேண்டான்னு போகிறாங்க. இந்த வழக்கு செப்டம்பர் 27 நடந்துச்சா, அக்டோபர் 27, நவம்பர் 27, இப்போ டிசம்பர் 2 வந்துச்சு. கிட்ட ஒரு 2 மாதம். இந்த 2 மாதத்தில் இந்த வழக்கில் நடந்த முன்னேற்றங்கள் என்ன? ஒரு முன்னேற்றம் இல்லை. கிட்டத்தட்ட இந்த 2 மாதமும் இந்த வழக்கு வச்சு இவங்க விவாதம் பண்ணது என்னன்னா, சிபிஐ வேணுமா ஸ்டேட் வேணுமா. இப்போ இந்த வழக்கையே சிபிஐவா ஸ்டேட்டா, ஏன்னா இன்ட்ரீம் ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க அக்டோபர் 13 அதாவது இடைக்கால உத்தரவு. இந்த இடைக்கால உத்தரவு என்பது நிரந்தர உத்தரவு கிடையாது. அது எப்போனாலும் இவங்க வந்து அவங்களுடைய உத்தரவை அடுத்த வாதங்களில் வந்து அவங்க மாற்றி அமைக்கலாம், சிபிஐவா ஸ்டேட்டா அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கான வாதமே என்னன்னா, இன்னும் குறுக்கு விசாரணை எல்லாம் போய் விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1லேருந்து 2 வாரத்தில் இல்லை அதிகபட்சம் ஜனவரி இல்லை பிப்ரவரிக்குள்ள இதுக்கான உத்தரவு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கே டிஎம்கே பிப்ரவரி இழுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இன்னொரு வாட்டி வாதம் பண்ண போகும்போது பிப்ரவரி இழுத்துட்டாங்கன்னா மார்ச் ஏப்ரல் எலெக்ஷன் முடிஞ்சிடும். அது யாருக்கு பிளஸ்? எப்படி பார்த்தாலும் 2 பேருக்குமே அதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா நீங்க வந்து தனிப்பட்ட கட்சியில உள்ள கருத்துக்களை சொல்லுதீங்க, நாங்க தப்பு பண்ணல, இல்ல அவங்க தான் தப்பு பண்றாங்க. அதாவது பொதுமக்களும் வந்து எதை விரும்பிட்டு இருக்காங்கன்னா, உண்மையான அந்த உண்மை நிகழ்வு என்ன நடந்தது அதை தெரிஞ்சுக்கணும். அதான் இப்போ சிபிஐ இப்போ வந்து டிவிக்கே அவங்க விரும்பினதானா சிபிஐட்ட தான் இதை கொடுத்துருக்காங்க, அவங்க விசாரணை இதுதான் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ சிபிஐ தானே விசாரணை பண்ணிட்டு இருக்கு, அவங்க தானே இப்போ சீக்கிரம் சொல்லணும். அது வேற வந்து என்ன இன்னும் டாக்கு அன்அஃபிஷியல் டாக்ஸ் போயிட்டு இருந்ததுன்னா, விஜய் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் காலில் விழுந்தார், என்னன்னா என்னை எப்படியா காப்பாற்றி விட்டுருங்கள், அந்த மாதிரி ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தார், அதனால தான் இது சிபிஐக்கு கைமாற்றப்பட்டது, அந்த மாதிரியும் சொல்றாங்க. ஒருவேளை இருதரப்புலையும் ஏதோ மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நான் வைக்கிறேன். சரி, அமித்ஷா அவரோட காலில் விஜய் விழுந்துட்டாருன்னு வைங்களேன். ஓகே, அப்போ அவங்க வச்ச குற்றச்சாட்டுப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் அவரோட காலில் விழுந்துட்டாருன்னு வைங்க. கண்டிப்பா 2 தரப்புலையும் இருக்குல்ல. ஆமா, 2 தரப்பும் இருக்கு. அதுதான் நான் என்னன்னா, இந்த கட்சிகளின் வேறு கருத்துக்களும் தாண்டி மக்களுக்கு இந்த இரு கருத்துக்கள் வந்து அவங்க மூளையை குழப்பிட்டு நான் சொல்றேன். நீங்க சொல்றது மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும். ஆமா, கண்டிப்பா மக்களுக்கு தீர்வு கிடைக்கிறது யாரா ஒருத்தர் விசாரிக்கணும். ஆமா, கண்டிப்பா. அப்ப நீங்க திமுக என்ன பண்றீங்க, யாருமே விசாரிக்க கூடாதுன்னு இங்கேயே இங்கிட்டான்னு சொல்லிட்டு தாவிட்டு இருக்கீங்க. அதை இழுத்தடிக்கிற வேலை யார் பண்றா? திமுக பண்ணுது. ஓகே, திமுக தானே பண்ணுது. அப்ப மக்களுக்கு தானே எண்ட் ஆஃப் தி டே நியாயம் கிடைக்கணும். ஆமா, அதை இழுத்தடிக்கிற வேலை டிவிகே பண்ணுதா டிஎம்கே பண்ணுதா? டிஎம்கே வந்து எங்கள்கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லுது. டிவிகே ஒரே பதில், மாநில மத்திய அரசு பண்ண சொல்றது. இப்போ ஒரே பதில், டிவிகே பண்ணுதா டிஎம்கே பண்ணுதா? சரி, டிஎம்கே ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஸ்டேட் அரசு அத்தாரிட்டிஸ்கிட்ட பேச சொன்னதை, விசாரிக்க சொன்னதை டிவிக்கே தானே எங்களுக்கு இல்லை மத்திய அரசுக்கு அவங்க ஆரம்பத்தில் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், என் மேல குற்றச்சாட்டு. ஓகே, அந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறா? அதிகாரப்பூர்வமா விசாரிக்கப்பட்டு கொடுத்த ஜட்மெண்ட் கிடையாது. என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு, என் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வந்து சிபிஐ என்கொயரி பண்ணி டிவிக்கே தான் இது காரணம்னு சொல்லல. ஒரு தலைபட்சமான மக்கள், டிஎம்கே சார்ந்தவங்க, டிஎம்கேட ஐடிவி ஒட்டுமொத்தமா இவங்க காரணங்கள் லேட்டா வந்துட்டாங்க. அது ஒரு காரணம், தப்பு தான். அது ஒரு காரணம், சின்ன காரணம் இல்ல, பெரிய காரணம். ஒரு 8-9 மணி நேரம் தப்பு தான், மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுங்க நீங்க. சரி, மிகப்பெரிய தப்பு. ஆமா, நான் அதுக்குள்ள விவாதம் பண்ண வரல. இந்த வழக்க திமுக இழுத்தடிக்கிறாங்களா இல்லையான்னு தான் நான் சொல்ல வரேனே தவிர, என்னன்னா தாவேக்காக இது இழுத்தடிப்பது தானே அவங்களுக்கு நன்மையா இருக்குது. ஏன்னா வந்து ஒருவேளை தாவேக்க மேலதான் குற்றம்னு சூட்டப்பட்டுட்டா தாவேக்க கட்சி கரைஞ்சிரும். ஆமா, அது ஆனா அந்த வேலை இவங்க பண்றாங்களா அவங்க பண்றாங்களா? 2 பேருமே 2 தரப்பும் மாத்திட்டு இருக்காங்க. புரியுதா? அதாவது நீங்க இன்னுமே அந்த வழக்கு புரிஞ்சுக்கல. அதாவது சிம்பிளா சொல்றேன், டிவிக்கே இந்த வழக்கை இழுத்தடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப டிவிக்கே தானே அந்த வழக்கை இல்ல சிபிஐ வேணாம் எஸ்ஐடிக்கு போகலாம், இல்ல எஸ்ஐடி வேணாம் சிபிஐ போகலாம் அப்படின்னா இவங்க தானே அதை பண்ணணும். ஓகே, இவங்க அதாவது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணையில ஆதவர்ஜனாவை விசாரிக்கிறாங்க, பொதுச் செயலாளர் புசியானந்த விசாரிக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் விசாரிக்கிறாங்க, எல்லாரையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாத்தையுமே நைட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் இவங்களை விசாரணை பண்றத.
அப்ப அவங்க விசாரணைக்கு அவங்க ஒத்துழைச்சிட்டு இருக்காங்க, விசாரணை போயிட்டு இருக்கு. அப்ப அவங்க இழுத்தடிக்கிறாங்களா, இங்க குரங்கு தாவன மாதிரி சிபிஐ வேண்டாம், எங்களுக்கு எஸ்ஐடி தான் வேணும், எஸ்ஐடி வேண்டாம் சிபிஐ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ட்ரீம் ஆர்டரை இழுத்தடிக்கிறது திமுக பண்றாங்களா? சரி, அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா மத்திய அரசு வந்து சிபிஐ விசாரணை கமிஷன் வந்து இன்னுமே ஃபாஸ்டா செயல்படலைன்னு சொல்ல வரீங்களா? அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஓகே, அதாவது டிவிகேயோட கோரிக்கையின்படி சிபிஐ விசாரணையை கொடுத்துட்டாங்க கோர்ட். அவங்க செயல்பட்டு இருக்காங்க. செயல்பட்டு இருக்கிறத நீங்க தடுத்தீங்கன்னா திருப்பி ஒண்ணுல இருந்து விசாரணையை தொடங்கணும். இப்ப எஸ்ஐடி விசாரணை பண்ணாங்க இல்ல, எஸ்ஐடி விசாரணை பண்ண உடனே நம்ம செய்தியில எல்லாம் பார்த்தது என்ன, எஸ்ஐடி அவங்களுடைய கூடாரத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு ஒட்டுமொத்தமா போயிட்டாங்க. சிபிஐ முதல்ல இருந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல 2 மாசம் ஓடிடுச்சா, இப்ப திருப்பி சிபிஐ வந்துட்டாங்களா, அதுல இன்னும் 2-3 மாசம் விசாரணை போதுன்னு வைங்களேன். பிப்ரவரி மாசம் மறுபடியும் அடுத்த விசாரணையை இல்ல எஸ்ஐடிக்கு கொடுக்கலாம் வச்சுக்கோங்களேன், திருப்பி ஒன்னுல இருந்து ஆரம்பிக்கும். இந்த புரோட்டா சூரியோட கதை மாதிரி திருப்பி. அப்போ நியாயம் மக்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்காது. அப்ப அதோட அதை இழுத்தடிக்கிற வேலை யார் பண்றாங்க? 2 தரப்பும் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி அதான் சொல்றேன். அதுதான் நீங்க வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன் தெரியுமா, உங்களை பொறுத்த மட்டும் டிவிக்கு மேல ஒட்டுமொத்த பழியும் சுமத்தணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், உங்க மேல தப்பே இல்லாம தப்பு இருக்கு. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி அயோக்கியத்தனமான கவர்மெண்ட் இல்லன்னு எல்லாருக்குமே தெரியும். இருப்பினும் நீங்க என்னன்னா விஜய் அவர்களை புனித பட்டம் கொடுக்க பாக்குறீங்க. 2 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. சரி, அது வந்து நடுவா நின்னு சரி ஏதாவது சிறப்பா நடத்த எடுத்த இந்த டாபிக்ல இது எதுக்கான டாபிக்னு புரிதல் இல்லாம நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது நான் திருப்பியே சொல்றேன், டிவிக்கே தப்பு பண்ணியிருக்காங்க, டிஎம்கே தப்பு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த காரணமும் திருப்பியும் சொல்றேன், ஒட்டுமொத்த காரணமும் இவங்க மேலதான் சமூத்தப்பட்டுருச்சு. சரியா? ஓகே, இவங்க தானே. நான் இவங்களும் காரணம் சொல்றேன். இவங்க வந்து இன்எலிஜிபிளான பிளேஸை ஓகே பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்க லேட்டா வந்தாங்க, மேனேஜ்மெண்ட் பண்ண தெரில. 2 தப்பையும் சொல்லிட்டேன். நீங்க எதிர்பார்த்த தப்பையும் சொல்லிட்டேன், இவங்க கிட்டே இருக்கிற தப்பையும் சொல்லிட்டேன். தப்பு 2 பக்கமும் இருக்குதா? அப்ப இவங்க மேல பட்ட பழிய அந்த கரையை அகற்றினாதான் எலெக்ஷன்ல அவங்களால கேம்பெயின் பண்ண முடியும் தைரியமா. கரெக்டா? இருந்தாலும் அப்படி இல்ல, இருந்தாலும் அவங்க அதெல்லாம் மறந்துதான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இவங்க மேல இப்ப வந்து அந்த குற்றச்சாட்டை வச்சு அவங்க தற்கொலை, அவங்க சொல்ற தற்கொலை மாதிரி வாதம் வைக்க கூடாது. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க தான் சரி நான் தற்கொலையாவே பேசுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி நான் சொல்ல வரல. நீங்க அந்த கட்சிக்காரங்களை அப்படியே சொல்லாதீங்க. ஓகே, நான் அந்த கட்சியும் கிடையாது, அந்த கட்சிக்காரங்களும் கிடையாது. நீங்க அந்த கட்சின்னு தான் நினைக்கிறேன் நானு. சரி, நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க திமுக இருந்து நீங்க கேள்வி கேக்குறீங்கல்ல, நான் என்ன சொல்றேன், அப்ப இவங்களுக்கு அந்த கரையை அகற்றணும்னு உள்ள கட்டாயத்துல இருக்காங்களா? ஓகே, இவங்களுக்கு என்னன்னா ஒட்டுமொத்த பழி இந்த பக்கம் போட்டுட்டு அந்த கேம்பெயின் பண்ணி இந்த தற்கொலை கூட்டத்தை அகற்றணும்னு இங்க திமுக இருக்காங்க, உங்களோட கட்சி இருக்காங்க. சரியா? உங்க கட்சி. சரியா? அப்ப இவங்களுக்கு அந்த கரையை அகற்றணும்னா ஆரம்பத்திலே எங்களுக்கு சிபிஐ விசாரணை மட்டும்தான் வேணும்னு அங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகே, கரெக்டா? அந்த பிஜேபி கால்ல விழுந்திருக்காங்க. ஓகே, சரி, பிஜேபிக்கு கால்ல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அமித்ஷா கால்ல விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு சிபிஐ விசாரணை வேண்டும். இவங்களுக்கு எஸ்ஐடி சிபிஐ விசாரணை ரெண்டத்தையும் அதை வந்து குழப்பி 2 மாசத்தை ஓட்டிட்டாங்க. இன்னும் 6 மாசத்தை ஓட்டணும். யாருக்கு? டிஎம்கேக்கு. ஸோ அப்போ ஓட்டுறதுக்கு இன்னும் 2 மாசத்தை ஓட்டுறதுக்கான வாய்ப்புகளை இவங்க எடுத்துட்டாங்க. ஏன்னா அடுத்த ஜட்மெண்ட் வந்து ஜனவரி பிப்ரவரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இன்னொரு 3 மாசம் தான் எலெக்ஷனை ஓட்டுறதுக்கு. அந்த வேலையை இவங்க மேலேயும் தப்பு இருக்கு. திருப்பி சொல்றேன், திருப்பி அந்த வாதத்தை எடுத்து வைக்காதீங்க. அந்த நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இவங்க மேலேயும் இருக்கு, இவங்க மேலேயும் இருக்கு. நான் அதை ஒப்புக்கொண்டுட்டேன். நான் டிவிக்கு கட்சிக்காரன் கிடையாது, எந்த கட்சிக்காரன் கிடையாது. 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. வழக்கு இவங்க கேட்டதை கோர்ட்டு கொடுத்துட்டாங்க, ஓடிட்டே இருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற அமித்ஷா அவர்கள் காலில் விழுந்தே இங்க கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். இந்த பக்கம் நீங்க சொல்ற வாதத்துக்கு வரேன். இந்த பக்கம் பழி யார் மேல சுமத்தப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் அவரோட காலில் விழுந்து, ஐயா எப்படியாவது மேலே முறையிட்டு சிபிஐ விசாரணை வந்து எஸ்ஐடி கொண்டு வந்துருங்க, எஸ்ஐடி கொண்டு வந்தால் நம்ம போலீஸ் விசாரிக்கட்டும், இது நம்மளுடைய கண்ட்ரோலில் நடக்கட்டும்னு சொல்லிட்டு இவங்க குளறுபடி பண்றாங்களா அப்படி உள்ள பார்வையில நீங்க பாப்பீங்களா மாட்டீங்களா? ஓகே, இருக்கட்டும். இரு தரப்புல உள்ள இரு வேறு கருத்துக்கள் கண்டிப்பா இருக்கு. சோ இதுல எது இழுத்தடிக்கப்படுது? இதுல எது இழுத்தடிக்கப்படுது அதை சொல்லுங்க. இங்க விசாரணை போயிட்டு இருக்கு. ஓகே, அதாவது இங்க எஸ்ஐடி 2 மாசமா விசாரணை பண்ணதை ஒட்டுமொத்தமா கோடை அழிச்சிட்டு திருப்பி இங்க சிபிஐ விசாரணை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது போயிட்டு இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. திருப்பி இந்த பக்கம் எஸ்ஐடி தான் வேணும்னு இவங்க கேட்குறாங்க, திமுக கேட்குறாங்க. பிப்ரவரியில் திருப்பி அதை அழிச்சிட்டு எஸ்ஐடி கொடுத்தா மறுபடியும் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மக்களுக்கு நியாயம் கிடைக்குமா கிடைக்காது? அதுக்கான காரணம் யாரு? சரி, திமுக இருக்கலாம். திமுக இருக்கலாம்ல. இன்னைக்கு அந்த வாதத்தை எடுத்து வச்சு அதை இழுத்தடிச்சு திருப்பியும் பிப்ரவரி வரைக்கும் கொண்டு போனதுக்கான காரணம் யாரு? திமுக. அப்படி இருக்க பட்சத்துல நியாயம் யாருக்கு இழுத்தடிக்கப்படுது? இருதரப்பு மக்களுக்கு தான் நியாயம் இழுத்தடிக்கப்படுது. என்ன பொறுத்த மட்டும் ஒன்னே ஒண்ணுதான், பழி
திமுகவுக்கு மேல விழுதோ இல்ல டிவிகேக்கு மேல விழுதோ, யார் மேல வேணாலும் பழி விழட்டும், குற்றம் செஞ்சவர் யார் வேணாலும் அவங்க நிரூபிக்கட்டும். ஆமா, நான் என்ன சொல்றேன், அதுக்கான இழுத்தடுப்புக்குள்ள வேலையை எதுக்கு திமுக பண்ணுது? அதான் நான் கேட்குறேன். இப்போ நீங்க வச்ச வாதங்கள் எல்லாம் எடுத்து வைங்க. நீங்க வச்ச வாதங்கள் எல்லாமே லைக் வேஸ்ட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் தானே. நான் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், யார் இந்த டைமை இழுக்கிறா? திமுக. அதுக்கான காரணம் என்ன? அவங்களுக்கு எலெக்ஷன்ல அந்த ஒரு ஆர்டர் வந்துருச்சு. ஒருவேளை திமுக இப்படி நினைச்சிருக்கலாமே, இந்த சிபிஐ வந்து இவர் விஜய் அவர்கள் அமித்ஷாவோட காலில் விழுந்தனால இந்த எலெக்ஷனை தாண்டி கொண்டு போயிடுவாங்க, அப்போ இந்த எலெக்ஷன்ல அது ஒரு இம்பாக்ட் ஆகாது, டிவிகேவோட முகம் கிளியாது, அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த எதிர்த்தரப்பானது எப்படி யோசிக்கலாம்ல? அது யார் வேணாலும் எப்படி வேணாலும் யோசிக்கலாம். அப்ப இவங்களும் எஸ்ஐடி, அதாவது இவங்க ஓகே, என்ன விஷயம்னா இவங்க டிஎம்கே பண்ணா வந்து ஒரு தலைபட்சமா போயிடும், சரி பிஜேபி பண்ணா வந்து இவருக்கு பட்சமா போயிடும். இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா நடுநிலையா இருந்து ரெண்டு பேரை தாண்டி விசாரணை பண்ண முடியுமா? நானும் நீங்களும் சேர்ந்து விசாரணை பண்ண முடியாது. அது சிபிஐ இல்ல ஸ்டேட் போலீஸ், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் விசாரிக்கணும். ஆனா இந்த சம்பவத்துல, இந்த பர்டிகுலர் சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டது யார் மேல? டிவிகே மேல. திருப்பி ஒன்னுல இருந்து தான் கோட் அழிச்சு வரணும் அவங்க மேல. நிரூபிக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? டிவிகே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்க, எங்களுக்கு இந்த வாதத்தின்படி அது வேணும்னு, சிபிஐ விசாரணை வேணும். கோர்ட்டு நடுநிலையான கோர்ட்டு தான். எது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்டு, கீழே இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாமே நடுநிலையானது, எந்த கட்சியும் சாராதது. சரியா? அதுதான் மக்களோட பார்வையில நம்ம பாக்குறோம். அது பிஜேபி சார்ந்ததோ இல்ல திமுக சார்ந்ததோ, அது உங்களுடைய பார்வையில. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க வழங்குறது தானே ஒரு என்கொயரி கமிட்டி. ஆமா, அவங்க தானே எஸ்ஐடி கொடுக்குறாங்க, சிபிஐ கொடுக்குறாங்க, அவங்க தானே முடிவு பண்றாங்க. ஆமா, பட்சத்துல அப்ப இவங்க நீங்க சொல்ற மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க, அமித்ஷா காலில் வந்து வாங்கிட்டாங்கன்னா, அப்ப அதுக்கு முன்ன வந்த அப்ப இது தனித்துவமான சொல்லுவீங்களா? அப்ப டிஎம்கே எப்படி காசு கொடுக்க முடியும்? எப்படி பார்த்தாலும் என்ன இது நடுநிலையாளர்களா இருந்தாலும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, யதார்த்தம். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி வாதத்தை உங்களால வைக்க முடியுது. டிஎம்கே தான் மறுபடியும் கோர்ட் அடைச்சிட்டு திருப்பி எஸ்ஐடி ஃபார்ம். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி பிரச்சனை நடக்கும்போது இதே உங்களோட டிஎம்கே என்ன பண்ணாங்க? உங்க டிஎம்கே சொல்லுங்க, அந்த டைம் நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. டிஎம்கே சொல்றேன், அந்த டைம்ல என்ன பண்ணாங்க? ஸ்டாலின் அவரோட அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கும்போது எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும்னு சொல்லி, ஆளும் கட்சி வந்து இவங்களா இருந்தனால, யாரு அதிமுக இருந்தனால. கரெக்டா? அப்ப இப்ப மட்டும் எப்படி ஸ்டேட் போலீஸ் வந்து எலிஜிபிளா உங்களுக்கு தெரியுது? அது இவங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க. இது பேசிக் அந்த அவங்க பண்ண அரசியல் தானே. இதனால இருவேறு கட்சிகளின் இருவேறு கருத்தியல்னால பாதிக்கப்படுவது மக்கள் தான். இருவேறு கருத்தியலால குழம்பிட்டு இருக்காங்க. அதுக்குதான் தீர்வு தேவை தவிர இவங்க அவங்கள நல்லவங்களா தான் காட்டிப்பாங்க, தங்களை புனிதர்களா தான் காட்டிப்பாங்க. இதுதான் யதார்த்தம் இங்க நடக்கிய அரசியல். அதனால மக்களுக்கானது எதுன்னு நீங்க சொல்லுங்க. சரி, ஓகே, அதுக்குதான் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்ப மக்களுக்கான அரசியலா நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கு இதை ரெண்டத்தையும் கழிச்சுட்டு, ரெண்டு கோட்டையும் சிபிஐ வேணாம், எஸ்ஐடி வேணாம், ஸ்டேட் போலீஸ் வேணாம், எல்லாத்தையும் அழிச்சு என்ன பண்ணலாம்? நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து விசாரணை பண்ண போலாம். அப்படி பண்ண முடியுமா? இந்த தன்னார்வ அமைப்பு மாதிரி போறாங்க இல்ல, 4 பொம்பளைங்க உட்காந்துட்டு இந்த பிரஸ் கமிட்டியில உட்காந்துட்டு, இல்ல நடந்தது எல்லாமே திமுக காரணம் இல்ல, டிவிகே காரணம் இல்ல, டிவிகே காரணம் இல்ல, திமுக காரணம் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல. இது எங்க நியாயமா இருக்கும்? எப்படி மக்களுக்கு? ஆமா, அவங்களுக்கு தனிப்பட்ட மக்களுக்கு எப்படி பார்த்தாலும் விசாரிக்க ஃபண்ட் தேவைப்படும். அப்ப யார் ஃபண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் அங்க இது நடக்க போகுது. அது வந்து புரியுது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி கோர்ட் பணத்தை வாங்கிடுச்சு, தனிப்பட்ட வாதம் நான் சொல்றேன். நான் வரல. தன்னார்வலர்கள் அது வேஸ்ட் ஆஃப் கமிட்டி, அதுக்குள்ள நான் வரல. அது மாதிரி தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன். இல்ல, அதுதான் எய்தர் சிபிஐ விசாரிக்கணும் இல்ல ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கணும். ரெண்டு பேரோட விசாரணை எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லும்போது யார் விசாரிக்க? நீங்க தான் சொல்றீங்க ரெண்டு பேர் விசாரணையும் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டிருக்குது. அது நீங்க சொல்றீங்க. அல்ல, நீங்க தான் சொன்னீங்க எஸ்ஐடி விசாரிச்சது தப்பு. அது எதனாலதான் டிஎம்கே கவர்மெண்ட் தான் தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்கு. அவங்க ஸ்டேட் திருப்பியும் அவங்க சொல்ற அந்த தற்குறித்தனமான வாதத்தை எடுத்து வைக்காதீங்க. இல்ல, நீங்க விளக்கம் கொடுங்க சொல்லுங்க. நீங்க இப்படி தற்குறி இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி பேசாதீங்க. நான் திருப்பி என்ன சொல்றேன்னா, திருப்பி உங்ககிட்ட மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் சில புரிதல்களை எடுத்துக்கோங்க. அதாவது எஸ்ஐடி கமிஷனை ஃபர்ஸ்ட் எஸ்ஐடி விசாரிக்கட்டும் சொல்லிட்டு அப்பாயின்ட் பண்றது யாரு? அரசாங்கம் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? அப்போ வந்து இவருங்க எஸ்ஐடி கமிஷன் வந்து நடுநிலையாளர்களா இல்லனா இந்த கட்சிக்கு சார்ந்தவர்களா? சரி, நடுநிலையாளர். அப்ப நீங்க எதுக்கு சொன்னீங்க அவங்க வந்து திமுக தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னு? அவங்க கரப்டட் ஆகிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அவங்க கரப்டட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க நடுநிலையாளர்களா இல்ல, அவங்க அத்தாரிட்டிஸ் வந்து நடுநிலையாளர்களா இல்ல. இது வந்து டிஎம்கேனால இன்ஃப்ளூயன்ஸ்டான செய்யப்பட்ட இந்த அத்தாரிட்டிஸ் நீங்க சொல்லுங்க. நீங்க என்கிட்ட இப்படி நான் கேக்குறேன். அதாவது
அது திருப்பியே சொல்றேன். ஓகே. அந்த தற்குறித்தனமான வாதம் அதான் இருக்குல்ல, நீங்க நான் திருப்பியே சொன்னதுக்கு சொல்றேன். நீங்க தற்குறித்தனமா சொன்னீங்கல்ல, தற்குறித்தனமா. இல்ல அதுக்கு நீங்க விளக்கம் கொடுங்க நான் சொல்றேன். நான் விளக்கத்தை கொடுக்குறேன். ஓகே. இந்த பக்கம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஐடிக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்றாங்க. ஓகே. அந்த எஸ்ஐடி யாரு? டிஎம்கே கட்சி அப்பாயின்ட்மெண்ட் பண்ண ஏதாவது தனிப்பட்ட தனியார் குழுவா இல்லனா கவர்மெண்ட் முதல்ல என்ன பதில் அத்தாரிட்டிஸா? சொல்ல விடுங்க. ஓகே. தயவு செஞ்சு பதில் சொல்ல விடுங்க. ஓகே. நான் உங்க இந்த டிவிக்கு சார்ந்து வந்ததோ உங்க டிஎம்கே சார்ந்து உங்கள மாதிரி வந்த பேசுறவங்க கிடையாது. அப்படியா? ஓகே. அதாவது நீங்க சொல்லுங்க. எஸ்ஐடியை ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. ஓகே. இந்த எஸ்ஐடி எதிர்த்து சிபிஐ போனது நான் கிடையாது. என் பேர் உங்களுக்கு தெரியும்ல, நான் கிடையாது. டிவிக்கே போகுது. ஓகே. அதுக்கான காரணம் என்ன? இந்த விஷயம் கூட புரிதல் இல்லனா உங்களுக்கு நீங்க எப்படி இதுல சரி வாதம் நான் பண்ண சொல்றேன். வரீங்க? அப்ப டிவிக்கு என்ன நினைக்குதுன்னா, டிவிக்கே போகுது. எஸ்ஐடி வந்து டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆனதுன்னு டிவிக்கே நினைக்குது தானே? அதானே நீங்க நினைக்குது. சொல்றீங்க. அப்போ வந்து இப்ப சிபிஐ வந்து எந்த அரசாங்கத்திட்ட இருக்கு? சரி ஓகே. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா இல்லையா? அது ஒரு வாதமா? வாதமா இல்லையா? இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு இதுவரை தற்குறித்தனமா உங்களுக்கு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. தூத்துக்குடி பிரச்சனை இல்ல. இங்க இருக்கிற எஸ்ஐடி தான் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எங்களுக்கு வேணும். இந்த அரசியல் அரசாங்கம் போச்சு இல்ல. இந்த அரசியல் களத்துல இந்த அரசியல் முதலைகள் இப்படிதான் பேசணும். நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதுதான் நீங்க தான் ஒருதலை பட்சமா டிவி கேக்கு நிக்கிறீங்க. நான் நடுவாதான் பேச பாக்குறேன். அதாவது ஓகே. திருப்பி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க முடிச்சிருங்க. தயவு செஞ்சு நீங்க பேசாதீங்க. ஓகே. அதாவது இந்த எஸ்ஐடி எங்களுக்கு வேண்டாம், சிபிஐ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி அப்பவும் பிஜேபி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி பிரச்சனை நடக்கும்போது அந்த பிஜேபியோட சிபிஐ தான் எங்களுக்கு, இவங்க சொல்ற மாதிரியே பிஜேபியோட சிபிஐ தான் எங்களுக்கு வேணும்னு அந்த டைம் வாதங்களை எடுத்து வச்சது யாருன்னா இதே ஸ்டாலின் அவரோட அரசாங்கம். இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இவங்க சிபிஐ போனது காரணம் என்னன்னா எங்க மேல இந்த மாதிரி பழி சுமத்தப்பட்டுரும், ஒருதலையா வாதம் போயிரும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, எஸ்ஐடி வேணாம் சிபிஐ வேணும்னு இவங்க போறாங்க. யார்? டிவிக்கே போறாங்க. நான் கிடையாது. அவங்க சொல்ற மாதிரி டிவிக்கே போறாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அவங்க மேல இருக்கிற அமித்ஷாவால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுருவாங்க, இவங்க ஸ்டாலினால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுருவாங்க. அப்படிங்கிற என்னதான் இருந்தாலும் இந்த வாதத்தை எடுத்து வச்சது யாருன்னா, கோர்ட்ல எடுத்து வச்சது யாருன்னா திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கம் தான் இதை திருப்பி சிபிஐல இருந்து எஸ்ஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு. நான் சொல்ல வந்தது ஒன்னே ஒன்று தான். ஆல்ரெடி 2 மாசத்தை கடத்திட்டீங்க, திருப்பி 2 மாசத்தை கடத்திட்டீங்க. இதுக்கு இழப்பீடு யாருக்குன்னா டிவிகேக்கும் கிடையாது, டிஎம்கேக்கும் கிடையாது, மக்களுக்கு. அந்த விஷயத்த தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதான் நானும் சொல்ல வரேன். அந்த விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன் தவிர உங்க கட்சி திமுக சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு தூத்துக்குடி பிரச்சனை டைம்ல போனாங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா அது வந்து பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? நீங்க சொல்ற வாதத்துல வரேன். இப்போ எஸ்ஐடி வேணும்னு சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியலையா இவங்க வந்து பணத்தால இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இவங்க இருக்காங்க நீங்க சொல்ற வாதத்துப்படி உங்களுக்கு தெரியலையா? அதாவது இந்த அளவுக்கு எதுவுமே தெரியாம நீங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது அது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நியாயத்தை நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இவங்க போறது வந்து அவங்களுக்கு சாதகமா இருக்கு, இவங்களுக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னாலும் இழுத்தெடுக்கப்படுதா இல்லையா? அது யாருக்கு கடைசி கெடுதல்னு பார்த்தா மக்களுக்கு தான். நியாயம் யாருக்கு கிடைக்குது? கிடைக்கல இல்ல. ஆல்ரெடி இங்க 2 மாசம் போயிடுச்சு, திருப்பி 2 மாசம் போயிடும். அதாவது நான் இங்கே வாதம் பண்ணுறதுக்கு வரல, நீங்கள் அந்த வாதத்தை வாதமாக மாற்றிட்டீங்க. அதனால் வந்து எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். மக்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பண்ணி இதுக்கான வந்து தீர்வு எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷனில் இவங்க கண்டறிஞ்சு இந்த விசாரணை மூலமாக நம்மளுக்கு கொடுப்பாங்கிறது எனக்கு தெரில. காரணம் என்னென்னா ஆல்ரெடி 2+ இன்னொரு 2 மாதம் ஜான் பிப்ரவரி வரைக்கும் இந்த வழக்கு வந்து அப்படி இழுத்துருவாங்க. ஸோ இதோட ரிசல்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் எந்த அளவுக்கு வரும், உண்மைத்தனமாக வரும் அப்படிங்கிறது வந்து இதோட விசாரணையோட எண்ணில் தான் நம்மளுக்கு தெரிய வரும் என்று நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.